ஜிடெக்ஸ் முடிச்சுட்டு ஸ்டார் பிரியாணி சத்வாவுக்கு போயிருந்தாங்க. அது தேடி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணின்னாங்க. சரி போய் சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு. சரி போனோம். போய் பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள அட்மாஸ்ஃபியர் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுடைய ஒரு கலாச்சாரத்தை அப்படி ஒரு இதாக போட்டிருந்தாங்க. அந்த மேப்லேயும் ஒரு ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக நான் ஆம்பூர் பிரியாணினாக்கா ஜீரக சம்பாவில் தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி பாஸ்மதியில் இருக்காது. சென்னை பிரியாணின்னு சொன்னாக்கா பாஸ்மதியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எல்லாம் ஒரு போட்டு சின்ஸ் 1890 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை இலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வாழை இலையை வச்சாக்கா அப்படியே அதில் ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் கட்டா, அப்புறம் ஸ்வீட்டு, இது எல்லாம் அப்படி ஒரு இது பரத்தி விட்டு வச்சாங்க. மனம் அப்படியே வேற லெவலில் தாங்க இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு வந்து ரியலாக சொல்லணும்னு சொன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் நல்லா போய் சாப்பிட்லாம். ஆனால் ஸ்பைசி, நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு பிரியாணி. அந்த குமிச்சு வச்சுருக்காங்கல்ல, பார்க்குறது தான் பெருசாக குமிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் பத்தலைங்க. நான் சோறு மறுபடியும் கேட்டேன். அதுக்கு தனி ரேட்டுன்ட்டாங்க. அதோட சரி கொஞ்சம் கேட்டேன். அவங்க 1/4 பிளேட்டுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா? ஏன்னா ஃபுல்லாக வாங்கினாக்க மறுபடியும் சாப்பிட முடியாது. அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே பாருங்க ஜூஸியாக இருந்துச்சு. கறிலாம் நல்லா வெந்து போயிருந்துச்சு. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. வேறு லெவல். அடுத்த ஒரு ட்ரையில் பார்ப்போம்.